வாமா. என்ன சண்முகம் ஒரே அடியா லீவ் போட்டு ஊர்லயே தங்கிட்டா போல இருக்கு. என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டா. நம்ம ஊர் ஸ்கூல்லயே டீச்சரா இருக்கணுங்கிறதுக்காக அங்கே இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்ற அப்படி பாக்குற? என் பொண்ணு பத்மினி தான், அடையாளம் தெரியலையா? பார்த்து பல வருஷம் ஆச்சா, பணமரம் மாதிரி வளர்ந்தோன்னு அடையாளமே தெரியல. பொண்ணு வளர்த்தியா பீக்க வளர்த்தியான்னு சொல்லுவாங்க. அது சரி, என்ன எல்லாரும் குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பொன்ராசுக்கு பெரியவர் ஒண்ணு பூங்கதைக்கும் திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அதான் டவுனுக்கு போய் வாத்திய கோஷ்டியும் பரதநாட்டிய கோஷ்டியும் புக் பண்ண போறோம். என்னப்பா இது, நெசமாவா சொல்றேன்? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விசேஷத்துக்கு வந்து சேருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சிடலாம். டாக்டர் சொல்லுங்க. அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரி. அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க அப்பாவோட குடல்ல ஒரு கட்டி வளர்ந்துகிட்டு வருது. அத உடனடி ஆபரேஷன் செய்யலனா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். எவ்வளவு செலவாகும்? ஒரு 40,000 ரூபாய் ஆகும். 40,000? அந்த பணத்தை எத்தனை நாளுக்குள்ள ரெடி பண்ணும் டாக்டர்? மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே? டாக்டர், டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. வலி தாங்க முடியல. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன். அத நேரத்துல சாப்பிடுங்க, சரியா போயிடும். பயப்படாதீங்க. நல்லது. அதான் டாக்டர் சொல்லிட்டாருலப்பா, எல்லாம் சரியாயிடும். என்னங்க தேங்க்யூ. என்னங்க இது எப்படியாச்சு? பொது சேவை பண்ண போய் இந்த புண்ணியத்தை வாங்கிக்கிட்டாரு. பொது சேவையா? ரேஷன் கடையில சக்கரை இல்லனாங்களா, அவங்க கூட சண்டை போட்டாரு, அடிபட்டுடுச்சு. இந்த அடிதடிலாம் நமக்கு எதுக்குங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன போகுது அப்படி சொல்லிட்ட? இவர் மட்டும் சண்டை போடலன்னா பொதுமக்களுக்கு அரிசி சக்கரை கிடைச்சிருக்காது. இவர் எல்லாரும் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அத பாக்கத்தான் அவனை கொடுத்து வைக்கலையே. காயத்தை கூட நான் தான் பேண்டேட் போட்டேன். நான் வேண்டாம் சொன்னேன், அவங்க தான் ஒட்டி விட்டாங்க. அப்பா வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். அவ காபி சூப்பரா போடுவா. அவங்கதான் போகணுன்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. சரிங்க. உள்ள வாங்க, திருஷ்டி சுத்தி போடணும். படாத கண்ணு பட்டுடுச்சு. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ண வாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, எந்திரிமா, எந்திரி. ஐயோ வலிக்குதே. வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கு பிடிச்சது போல் இருக்கு. இங்க விலகம் இருக்கு. மாடத்துல இருக்குங்க. ஐயோ. இருமா, எடுத்துறமா. திரும்பிக்க. இருமா. ஐயோ வலிக்குதே. என்ன பண்ணு? அட விடுமா. இல்ல விடுமா, வாங்க திருக்க பிடிச்சிருக்கு. தப்பா நினைக்கிறத போகுது. என்ன கிடத்த பக்கத்துல வச்சுக்கிட்டு நாம என்ன செஞ்சாலும் சுழு கிடக்கிறதா நினைக்குவாங்க. இவர் தான் சொன்னாரு. இப்ப நாடகம் ஆடுறாரு. என்ன தப்பா நினைச்சுக்கோங்க. சொல்றேன், போய் நம்பாத. அட என்ன பண்ணி நம்பால தூட்ட? நான் சொல்றேன். இது வரைக்கும் அவகிட்ட அரசல் புடிச்சலாதான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அவ வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் பாத்துட்டீங்கல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? இல்ல, இப்பதானே உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்ககிட்ட ஏமாற நான் தயாரா இல்ல. என்ன நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இனி என்ன நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்து முடிச்சு போச்சே. நீ ரொம்ப குழம்பு போயிருக்க. கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றதை கேட்க நான் தயாரா இல்ல. அதுக்குதான் அவ இருக்காளே. சம்பந்தப்பட்டவளே சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் சமாதானம் எதுக்கு? உங்கத உண்மையிலேயே நான் அவளுக்கு உதவி செய்யத்தான் போனேன். அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் கனவுல கூட உனக்கு துரோகணசு கிடையாது.
உங்க லட்சணத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே, இன்னும் ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ மனசுல எதையோ வச்சுட்டு பேசுற, இது நல்லா இல்ல. நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசல, நீங்க தான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டமா? பொதுவா புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணுங்க புள்ள குட்டியோட வருவாங்க. நீ கொட்டி படிக்கையோட வந்திருக்கியம்மா. தெரியுமா இந்த பசங்களை பத்தி? காதலிக்கிறோம் பாருங்க, கட்டின புடவையோட வந்தா போதும், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும் பாருங்க, உசிரியே கொடுக்கறோம் பாருங்க. ஆனா காரியம் முடிஞ்சோடனே கசக்கி எரிஞ்சிருவாங்க. இப்ப கசக்கி எரிஞ்சிட்டா பாத்தியா? இதையெல்லாம் பாக்குறதுக்காம நான் உயிரோடு இருக்கேன். எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, பட்ட மரம் ஆயிட்டு. எங்க அண்ணன் பொண்ணு நீயாவது சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி தனி மரமா வந்து நிக்கிறியாமா? இதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு உயிரே போயிடு போட்டுக்குமா. அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தா மகாராணி மாதிரி வாழ்ந்துருக்கேன். தகப்பன் பேச்ச கேட்டு தலை நிமிர்ந்து வாழ்றதை விட்டுட்டு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறியாமா? இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டுடமா. என் முடிவு முன்ன பின்ன இருக்கும், ஆனா எல்லாம் உன் நன்மைக்காகத்தாமா இருக்கு. போமா, கண்ணை தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு போமா. 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. போமா, பொட்டி எடுத்துட்டு போறாய். இப்படி துரும்பா இழைச்சு வந்து நிக்கிறியாமா? போ. செம்பிளியாடு ஐயா, பின்னாடியே போடா. புறக்கடையில எவ்வளவு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட போறாளுங்க. நம்ம திட்டமே வேஸ்ட் ஆயிடும். பூங்கதை உள்ள நுழைஞ்ச உடனே புறக்கதையும் முன்கதையும் சாத்திவிட்டேன்ல. நாங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா கிரிமினல். நீங்க உமா வயிற்றுக்குள்ளேயே கிரிமினல்ரா. எப்படிங்க இப்படி அழுதுகிட்டே பேசுறீங்க? ஒரு ட்ரைனிங் தான். அப்படியா? பொன்ராசு, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உன் குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் நடந்ததுக்கு காரணம் என் பொண்ணுதான். எனக்கு நல்லா தெரியும். குழந்தை வயசுல இருந்தே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவையா. பெத்தவளுக்கு சமமா மத்த பெண்ணுங்களை மதிக்கிறவையா நீ. அந்த ஆண்டவனே வந்து உன் மேல பழி போட்டாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட உன் மேல அவாண்டமா ஒரு பழியை சுமத்திருக்கிறாளே, அதுதான் எனக்கு ஏன்னே புரியல. அவனை அடிச்சு பார்த்தேன், உதைச்சு பார்த்தேன், திட்டி பார்த்தேன், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அவ பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ பொறப்பு சுபாவமே மாறி போச்சு. அவ என்னைக்கு மேல பழிய போட்டாலும் அன்னைக்கு என்ன நாடு செத்து போயிருப்பேன். என்ன பண்றது? பொண்ணை பெத்துட்டேனே. இந்த பாருங்க ஐயா, யாருக்கா இருந்தாலும் எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அந்த நேரத்துல அது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி பொன்ராசு, என் பொண்ணு இவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டும் அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. தம்பி, உனக்கு ஒரு குறை வராதுப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ ஊர் மிச்ச வாழத்தான் போற. அத நான் பாப்பேன். நல்லா இருப்பா. ஐயா, எனக்கு மக இல்லாத குறைக்கு மகனா இருந்தா, அம்மா இல்லாத குறைக்கு அம்மாவா இருந்தேன். எவ்வளவு கண்ணு பட்டுச்சோ விலைக்கு வச்சிருச்சு. ஐயா, இதுல அவளுக்கு பிடிச்ச பலகாரமும் நம்ம குலதெய்வத்தை வேண்டி பிரசாதமும் எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு வளவளான்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு வழிய பாருங்க ஐயா. ஐயா, ஓஹோ, மருமகளை கூப்பிட போறீங்களா? இந்த பாருங்கப்பா, புருஷன் மேல நம்பிக்கை இல்லாத பொண்டாட்டி கூட எந்த ஆம்பளையும் குடும்பம் நடத்த முடியாது.
அவளுக்கா என் மேல எப்ப முழு நம்பிக்கை வருதோ அப்ப இந்த வீட்டுக்கு வந்தா போதும். இத பாருடா, உனக்கு வேணா பொண்டாட்டி வேணாம்னு இருக்கலாம், ஆனா பெத்த மகளாட்டம் இந்த வீட்டுல இருந்த மருமக எங்களுக்கு தேவை. ஒண்ணு சொல்றேன் கேளுடா, கட்டின பொண்டாட்டி கட்டினவன் வீட்டுல இருந்தாதான் கட்டினவனுக்கும் மரியாதை, கட்டிக்கிட்டவனுக்கும் மரியாதை, ஏன் உன்னை பெத்த எங்களுக்கும் மரியாதை. வெட்டி விட்டு வாழ நினைக்கிறது வேதனையான வாழ்க்கை, விட்டு கொடுத்து வாழறது தான்டா உண்மையான வாழ்க்கை. பாரியார எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? இதா நீ என் காலிலேயே வந்து கதறினாலும் சரி, நான் என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். இந்த பாரு, அவ பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் சரி எங்க அண்ணனும் சரி அவகிட்ட கை நீட்டி கூட பேசுறது இல்ல, தெரியுமா? என்ன தைரியம் இருந்தா உன் பையன் கை நீட்டி அடிச்சிருப்பான். ஏதோ ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பிரிச்சு விட்டுறாதீங்க, என் கூட அனுப்பிச்சு வைங்க. எப்படி அனுப்புறது? எப்படி அனுப்புறது? நீங்க பாட்டுல கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அங்க கூட்டி போக வேண்டியது, அப்புறம் அங்க இருந்து அடிச்சு இங்க துரத்த வேண்டியது. அனுப்ப முடியாது, போயா. நீ ஏன் கத்திட்டு இருக்க? இல்லங்க, எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ட்ரோல் பண்ற. அதனாலதான் வள்ளர் பேசாம இருந்தேன், இல்லாட்டா அந்த மேல கை வச்சிருப்பேன்ல. சின்ன சிறுசுங்க சரியா புரிஞ்சுக்கல, நாம பெரியவங்க தான் மன்னிச்சு ஒன்னா சேர்த்து வைக்கணும். தயவு செஞ்சு காலை மிதிச்சாலே நான் மன்னிக்க மாட்டேயா? என் பொண்ணு மனசு மிதிச்சு வந்து மன்னிச்சுக்கணும் என்ன அர்த்தம்? நான் அசிங்கமா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி மரியாதையை எடுத்து காலி பண்ண. ஏய் ராஜப்பா, என்னடா சொன்ன? நீ போடுற வேஷத்துக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் அந்த ஆத்தா சீக்கிரமே உனக்கு கூலி தருவா. என் மருமகளை என் வீட்டுக்கு நீ அனுப்பல, நடக்கிறதே வேற. ஆத்திரப்பட்டு வாத்தியார் அடிச்சிடாதீங்க. சென்டிமெண்ட் அண்டால் மேல ஒர்க் அவுட் ஆகி பூங்கோட மனசு மாதிரி மாமனார் கூட போறேன்னு போயிரும். நீ வாடானே போடானே என்ன வேணா சொல்லிக்க, என் பொண்ணும் பையன் தொட்டு தாலி கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா என் பொண்ணு வீட்டுல வந்து கஷ்டப்படுறதுனால தாங்கிக்க முடியாது. மரியாதையா போயிடியா? போயா? பூங்கோத மனப்பாம்பு மனுஷனைத்தான் முழுங்கும், ஆனா உங்க அப்ப இந்த உலகத்தையே முழுகிடுவான். என்னடா அந்த பாட்டு பேசிட்டு இருக்க? வாயை திறந்து பாத்துட்டு இருக்க பைத்தியக்கார பையல. கழுத்து பிடிச்சு வெளியிடா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? போயானா மேல கை வச்ச வெட்டி வானத்துல எரிஞ்சு விடுங்க. ஒன்றா சப்பண்டா. பூங்கோத, நீ வீட்டை மாத்திக்கலாம், உன் மனச மாத்திக்கலாம், ஆனா என் மகன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கே, அதை மட்டும் மாத்திக்க முடியாதுமா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வாமா. ஏயா, நாங்க சொன்னா உன் காதுல ஏறாதே. இப்ப அவளை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி உள்ள போயிட்டால, வாத்தியாராச்சுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன். மரியாதையா மஞ்சள் போய் எடுத்துட்டு வெளியில போயிடுறேன், இல்ல சுட்டு போச்சிக்கு போடுவேன். ஆள் மேல கை வைக்கிறேன் நீ. இந்த மோரையாச்சும் குடிப்பா. இல்லையா, நீ மட்டும் வர, பூங்காத வரலையா? தலைய தொங்க போடுமே தெரியல, அங்க என்ன மரியாதை கிடைச்சிருக்கும்னு. ஏய் சும்மா இருடா, எனக்கு மறக்கா ஏதாவது பேசுறேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனி என்ன பண்ணணும்? வந்த மருமக பெருசுன்னு பெத்த மகன் பேச்ச கேட்காம போனீங்க, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐயோ, புருஷ போட்டாட்டு சண்டையில அப்படி படி அடிச்சுக்கிறீங்க போல இருக்க. ஆமா, இவனை பெத்ததுக்கு இது ஒண்ணுதான் பாக்கி, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம பழனில தூக்கு போட்டு தொங்கலாம். என்னையா எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாதா? அவனே மனசுல வந்து போய் கிடக்குறா, நீ வேற ஏன் வேதனைப்படுத்துற? பேசாம போய உள்ள போய பேசாம. ஐயா, நீ வந்து சாப்பிட்டு தூங்கு. பூங்கோதா, பூ கீழே வந்துருச்சு. என்ன பூவை எடுத்து கொடுத்து புருஷங்கிற உறவை ஞாபகப்படுத்தலான்னு பாக்குறியா? இங்க பாரியா, அவ வாழ்க்கையே விழுந்துருச்சு, அதை பத்தி அவ கவலைப்படல. இந்த பூ விழுந்ததுக்கு அவ வருத்தப்பட போறா? நீ சும்மா இருமா. என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியா உயிரோட இருக்கா, அதையும் கெடுத்துறாத. பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, தாமரை இலையில தண்ணி ஒட்டலான்னு நினைச்சா அது முட்டாள்தனம். ஆமா, அது ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சீக்கிரமா பொன்ராஜ்ல இருந்து பூங்கோதை பிரிக்கணும், அவ்வளவுதான். அது பெரிய பாவமாச்சே. பாவ புண்ணியத்தை பார்த்தா 40,000 பணம் எப்படி கிடைக்கும்? உனக்கு உங்க அப்பா உயிர் முக்கியமா இல்லையா? எனக்கு
எனக்கு எங்க அப்பா உயிர் தான் முக்கியம். ஐயா 40,000 ரூபாய் எடுத்துட்டு வா. சரிங்க. எங்க அப்பா உயிரை காப்பாத்தணும்னு கேவல பணத்துக்காக இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருப்போம் போது நான் உன்னை மன்னிச்சாலும் அந்த தெய்வம் என்ன மன்னிக்காதுமா. என் மேல உயிரே வச்சிருந்த என் புருஷனையும் நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத போக, என் புருஷ காலில் விழுந்தாவது உன்னை அவரோட சேர்த்து வைக்கிறேன். ஏண்டி இவங்களை புடிச்சு வைக்கிறேன் என்ற பணத்தை வாங்கி உங்க அப்பா உயிரை காப்பாத்திட்டு இப்ப நீயே சேர்த்து வைக்க பாக்குறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் பொன்ராசையும் பூங்கோதையும் சேர்த்து வைக்க முடியாது. என்னடி பாக்குறீங்க? பொன்ராசு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். அவன் போற வேலைல வெடிகுண்டு வச்சாச்சு. அவன் அம்மன் கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள யமலோகம் போய் சேர்ந்துடுவான். என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. இவன் போன இடத்துக்கு ஆத்தா ஒன்னே அனுப்பிச்சு வச்சிருப்பா. ஏதோ நல்ல காலம் நீ போச்சுக்கிட்ட. ஆத்தா விட்டுட்டாலும் சட்டம் உன்னை விடாது, உனக்கு ஜெயில் தான். இவன் கூட எப்ப சேர்ந்தனோ அப்பவே எனக்கு தெரியும் என் கடைசி கால ஜெயில தான். அது என்னடா அது அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் மாப்பிள்ளை வாயால மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கான். உங்க மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லுமா. நீங்க கவலையே படாதீங்க. 10 மாசத்துல குழந்தையோட நாங்க ஜெயில வந்து பாக்குறோம். ஆனா சாந்தி முத்து இந்த ஊர்ல இல்ல, நாங்க வடக்க போறோம். ஐயா அந்த கிருஷ்ணகிரி வடக்கு தாங்க போயிருக்காரு. அப்படியா? அப்ப நாங்க தெக்க போயிடுறோம்.